வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம அடிக்கடி தினமும் ஒரு கைப்பிடி அளவு கேழ்வரகு நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான அமினோ அமிலங்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நார் சத்து, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தயாமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடிப்படையான பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்போ ஊட்டச்சத்து பட்டாளமே எங்க நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கேழ்வரகுகள் நிறைந்திருக்குங்க. அப்போ கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு தினந்தோறும் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. கேழ்வரகுல பாலை விட அதிக கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் எல்லாம் அவசியம் இல்லையா? அப்போ நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது அடிப்படையான எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய எலும்புகள் வந்து பன்மடங்கு பலம் பெறும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இளைஞர்களாக இருக்கும் பொழுதோ அல்லது வயதான காலங்களோ நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஏன்னா எலும்பு அடர்த்தி மேம்படுவதால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் கேழ்வரகு அதை நமக்கு ஏற்பட விடாது. ஸோ எலும்பு அடர்த்தி குறைபாட்டையெல்லாம் தடுக்கிறதுக்கு இது நமக்கு வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட எலும்புகள் நமக்கு உடனே பெரிய அளவில் வந்து நமக்கு எதுவுமே வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல், எலும்பு வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே பலமான எலும்புகளை பெறணும்னா கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. நீரிழிவு நோயை வந்து கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, அதாவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு எல்லாமே கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவு நோயாளிகள் வந்து அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து அது தெரியும். ஸோ அதே நேரம் கேழ்வரகுமே அவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு தான். காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகுல வந்து கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. வளமான அளவில் நார் சத்து போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. அதாவது குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமானத்தை வந்து மெதுவாக்குறதால உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத தடுக்குது. ஸோ ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்படாது நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கேழ்வரகு இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளில் அன்றாடம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகுல வளமான அளவில் இரும்பு சத்து வந்து நிறைந்திருக்குங்க. இரும்பு சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறையும். ஏன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தி செய்யறது இரும்பு சத்து தான். ஸோ இப்போ ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். இப்போ ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபின் தான் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கொடுக்குது. ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைக்கும் போது ஆக்சிஜன் சப்ளை நமக்கு வந்து கிடைக்காதால நமக்கு உடல் வந்து சோர்வாக இருக்கிறதுக்கு, மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி நமக்கு இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுங்க. ஸோ அதை நம்ம நீக்கணும்னா இரும்பு சத்து பற்றாக்குறையை நம்ம வந்து முதல்ல சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொண்டு இரும்பு சத்தை வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எதுவுமே இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டம் பாய்ந்து சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் வந்து இல்லாததுங்க. மேலும் இது வந்து நார் சத்து, விட்டமின் B3 அல்லது நியாசின் கொண்டு இருக்கு. இது வந்து நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரிக்க செய்யுது. உடலில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை வந்து குறைக்குது. இதனால இதய நாளங்களில் பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகள் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இதய தசையினுடைய செயல்பாட்டை நம்ம வந்து எளிதாக்கி கொள்ளலாம். ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லை அப்படின்னா தான் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும். அப்போ தான் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடும் சீராக இருக்கும். அதனால இதயம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ முடியும்.
முடியும். ஸோ இதயத்தை பராமரிக்கணும்னா நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, கேழ்வரகுல வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வந்து இருந்திருக்குங்க. ஸோ இது வந்து செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. குறிப்பாக குடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்குது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் தடுக்கிறதுக்கு நார் சத்து கொண்டிருக்கக்கூடிய உணவாக தான் கேழ்வரகு இருக்குது. ஸோ நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி, ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.